2024 உலக புவிநாளுக்கான கருப்பொருள் என்ன? பிளானட் vs பிளாஸ்டிக்ஸ். 2024 உலக புவிநாளுக்கான கருப்பொருள் பிளானட் vs பிளாஸ்டிக்ஸ். அண்மையில் அசுந்தா லக்ரா விருது பெற்றவர் தீபிகா சோரங். சமீபத்தில் உலக கைவினை கவுன்சிலால் மதிப்புமிக்க உலக கைவினை நகரம் பட்டத்திற்காக பரிசீலிக்கப்பட்டுள்ள இந்திய நகரம் ஸ்ரீநகர். சமீபத்தில் உலக கைவினை கவுன்சிலால் மதிப்புமிக்க உலக கைவினை நகரம் பட்டத்திற்காக பரிசீலிக்கப்பட்டுள்ள இந்திய நகரம் ஸ்ரீநகர். அண்மையில் ஃபைவ்ட் கேண்டிடேட் செஸ் போட்டியை வென்ற இளம் வீரர் குகேஷ். சமீபத்தில் மக்களவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட அழியாத மை என்பது எந்த வேதிப்பொருளை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகிறது? சில்வர் நைட்ரேட். சமீபத்தில் மக்களவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட அழியாத மை என்பது எந்த வேதிப்பொருளை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகிறது? சில்வர் நைட்ரேட். செங்கிலாங் திருவிழா கொண்டாடப்படுகிற மாநிலம் மேகாலயா. அண்மையில் கிழக்கு கடற்கரையில் பூர்வி லெஹர் என்ற பயிற்சியை நடத்திய ஆயுதப்படை இந்திய கடற்படை. திருச்சூர் பூரம் திருவிழாவுடன் தொடர்புடைய மாநிலம் கேரளா. சமீபத்தில் தேசிய பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் நளின் பிரபாத். அண்மையில் கடற்படையின் அடுத்த தளபதியாக நியமிக்கப்பட்டவர் தினேஷ்குமார் திரிபாதி. லக்ஷ்மண தீர்த்த ஆறானது எந்த ஆற்றின் துணையாறாகும்? காவிரி. ஆற்றின் துணையாறு லக்ஷ்மண தீர்த்த ஆறு. சமீபத்தில் மறதி நோய் குறித்த பிரிட்டனின் ஆராய்ச்சி குழுவில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அஸ்வினி கேசவன். அண்மையில் எவ்விடத்தில் வைத்து இந்திய பிரதமரால் பகவான் மகாவீர் நிர்வாண மகோத்சவம் தொடங்க வைக்கப்பட்டது? புதுடெல்லியில் வைத்து இந்திய பிரதமரால் பகவான் மகாவீர் நிர்வாண மகோத்சவம் தொடங்கி வைக்கப்பட்டது. சமீபத்தில் புதிய நிழல்நாள் காணப்பட்ட இந்திய நிலப்பகுதி புதுச்சேரி. காணப்பட்ட இந்திய நிலப்பகுதி புதுச்சேரி. ராம்பேஜ் என்ற ஏவுகணை உருவாக்கிய நாடு இஸ்ரேல். 2024 எதிர்கால உச்சி மாநாட்டை நடத்தவுள்ள அமைப்பு ஐநா பொது சபை. அண்மையில் குற்றவியல் நீதி அமைப்பின் நிர்வாகத்தில் இந்தியாவின் முன்னேற்றம் என்ற தலைப்பிலான மாநாட்டை ஏற்பாடு செய்த அமைச்சகம் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம். குற்றவியல் நீதி அமைப்பின் நிர்வாகத்தில் இந்தியாவின் முன்னேற்றம் என்ற தலைப்பிலான மாநாட்டை ஏற்பாடு செய்த அமைச்சகம் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம். சமீபத்தில் ஃபயோல்ஜி 1-2 என்ற வானூர்தி எதிர்ப்பு ஏவுகணையை சோதித்த நாடு வடகொரியா. ஆதர்சீலா என்ற தலைப்பில் தொடக்கநிலை குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்விக்கான தேசிய பாடத்திட்டம் 2024 வெளியிட்ட அமைச்சகம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். ஆதர்சீலா என்ற தலைப்பில் தொடக்கநிலை குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்விக்கான தேசிய பாடத்திட்டம் 2024 வெளியிட்ட அமைச்சகம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். யுவிகோல் எஸ் என்ற தடுப்பூசியுடன் தொடர்புடைய நோய் காரலா. சோம்பென் பழங்குடியினர் முதன்மையாக வசிக்கின்ற பகுதி கிரேட் நிக்கோபார் தீவுகள். ஆண்டுதோறும் தேசிய குடிமைப் பணிகள் நாள் கொண்டாடப்படுகிற தேதி ஏப்ரல் 21 தேசிய குடிமைப் பணிகள் நாள். 2023-24 நிதியாண்டில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்த இந்திய மாநிலம் தமிழ்நாடு. 2023-24 நிதியாண்டில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்த இந்திய மாநிலம் தமிழ்நாடு.
அண்மையில் உலகளாவிய நிதிநிலைத்தன்மை அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு பன்னாட்டு செலாவணி நிதியம். அண்மையில் உலகளாவிய நிதிநிலைத்தன்மை அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு பன்னாட்டு செலாவணி நிதியம். அண்மைய அறிக்கையின்படி இந்தியாவில் சாகுபடி செய்யக்கூடிய நிலப்பரப்பில் எத்தனை சதவீதம் அமிலமண் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது? 30%. அண்மைய அறிக்கையின்படி இந்தியாவில் சாகுபடி செய்யக்கூடிய நிலப்பரப்பில் 30% அமிலமண் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பன்காலா கோட்டை அமைந்துள்ள மாநிலம் மகாராஷ்டிரா. பன்காலா கோட்டை அமைந்துள்ள மாநிலம் மகாராஷ்டிரா. UNCTAD அறிக்கையின்படி 2024இல் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும். UNCTAD அறிக்கையின்படி 2024இல் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும். அண்மையில் DRDOவால் எந்த இடத்தில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட எறிகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது? சந்திப்பூர், ஒடிசா. அண்மையில் DRDOவால் சந்திப்பூர், ஒடிசாவில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட எறிகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. டிராகன் ஃபிளை சுற்றக ஊர்தி திட்டத்துடன் தொடர்புடைய விண்வெளி நிறுவனம் நாசா. டிராகன் ஃபிளை சுற்றக ஊர்தி திட்டத்துடன் தொடர்புடைய விண்வெளி நிறுவனம் நாசா. சமீபத்தில் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் எறிகணைகளை எந்த நாட்டிற்கு இந்தியா வழங்கியது? பிலிப்பைன்ஸ். சமீபத்தில் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் எறிகணைகளை பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு இந்தியா வழங்கியது. அண்மையில் உலகளவில் 3வது மிகப்பெரிய வெள்ளி உற்பத்தியாளராக மாறியுள்ள நிறுவனம் இந்துஸ்தான் ஜிங்க் லேட். அண்மையில் உலகளவில் 3வது மிகப்பெரிய வெள்ளி உற்பத்தியாளராக மாறியுள்ள நிறுவனம் இந்துஸ்தான் ஜிங்க் லேட் லிமிடெட். உலக சுகாதார அமைப்பு WHO காற்றின் மூலம் பரவும் நோய்க்கிருமிகளை என்னவென்று அழைக்கிறது? தொற்று சுவாச துகள்கள். உலக சுகாதார அமைப்பு WHO காற்றின் மூலம் பரவும் நோய்க்கிருமிகளை தொற்று சுவாச துகள்கள் என்று அழைக்கிறது. சமீபத்தில் வாசுகி இண்டிசஸ் என்ற மிகப்பெரிய பாம்பின் புதை படிவம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? குஜராத். சமீபத்தில் வாசுகி இண்டிசஸ் என்ற மிகப்பெரிய பாம்பின் புதை படிவம் குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அண்மையில் வெளியான இந்தியா த ரோட் டு ரெனைசன்ஸ் எ விஷன் அண்ட் அன் அஜெண்டா என்ற நூலின் ஆசிரியர் பீமேஸ்வர சல்லா. அண்மையில் வெளியான இந்தியா த ரோட் டு ரெனைசன்ஸ் எ விஷன் அண்ட் அன் அஜெண்டா என்ற நூலின் ஆசிரியர் பீமேஸ்வர சல்லா. உலகளாவிய 2024 கல்லீரல் அழற்சி அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு WHO. உலகளாவிய 2024 கல்லீரல் அழற்சி அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு WHO. அண்மையில் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியா கஜகஸ்தான் கூட்டு பணிக்குழுவின் கூட்டம் நடத்தப்பட்ட இடம் அஸ்தானா. அண்மையில் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியா கஜகஸ்தான் கூட்டு பணிக்குழுவின் கூட்டம் நடத்தப்பட்ட இடம் அஸ்தானா. புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோயான காலா அசாருக்கு காரணமானது புரோட்டோசோவா ஒட்டுண்ணி. புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோயான காலா அசாருக்கு காரணமானது புரோட்டோசோவா ஒட்டுண்ணி. ஜனு குருபா பழங்குடியினர் முதன்மையாக இந்தியாவின் எந்த பகுதியில் வசிக்கின்றனர்? மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஜனு குருபா பழங்குடியினர் முதன்மையாக இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வசிக்கின்றனர். 2024 உலகளாவிய புத்தொழில் குறியீட்டை வெளியிட்ட அமைப்பு ஹூருன் ஆராய்ச்சி நிறுவனம். 2024 உலகளாவிய புத்தொழில் குறியீட்டை வெளியிட்ட அமைப்பு ஹூருன் ஆராய்ச்சி நிறுவனம். சமீபத்தில் சிறுமிகள் அதிகாரமளிப்பு திட்டத்தின் புதிய பதிப்பை அறிமுகப்படுத்திய அமைப்பு NTPC. சமீபத்தில் சிறுமிகள் அதிகாரமளிப்பு திட்டத்தின் புதிய பதிப்பை அறிமுகப்படுத்திய அமைப்பு NTPC. பலாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தியதற்காக சென்னையில் 2024 தூதரக நாளில் மதிப்புமிக்க மெடல் ஆஃப் ஆனர் வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் நீரஜ் சர்மா. பலாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தியதற்காக சென்னையில் 2024 தூதரக நாளில் மதிப்புமிக்க மெடல் ஆஃப் ஆனர் வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் நீரஜ் சர்மா. CDP சுரக்ஷா தளத்தின் முதன்மை நோக்கம் தோட்டக்கலை விவசாயிகளுக்கு மானியம் வழங்க. CDP சுரக்ஷா தளத்தின் முதன்மை நோக்கம் தோட்டக்கலை விவசாயிகளுக்கு மானியம் வழங்க. சமீபத்தில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அறிவித்தபடி இந்தியாவின் சந்திராயன் 4 திட்டத்தின் முதன்மை நோக்கம் நிலவின் பாறை மற்றும் மண்ணை சேகரித்து அறிவியல் ஆய்வுக்காக மீண்டும் பூமிக்கு கொண்டு வருவது.
சமீபத்தில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அறிவித்தபடி இந்தியாவின் சந்திரயான் 4 திட்டத்தின் முதன்மை நோக்கம் நிலவின் பாறை மற்றும் மண்ணை சேகரித்து அறிவியல் ஆய்வுக்காக மீண்டும் பூமிக்கு கொண்டு வருவது. அண்மையில் சாகர் கவாச் பயிற்சி நடைபெற்ற இடம் லட்சத்தீவுகள். கல்கௌர் திருவிழா கொண்டாடப்படுகிற மாநிலம் ராஜஸ்தான். டிசாட் 1A என்பது என்ன வகையான செயற்கைக்கோளாகும்? புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். டிசாட் 1A என்பது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். அண்மையில் சீனியர் தேசிய மகளிர் காக்கி அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர் ஹரேந்திர சிங். அங்காரா A5 என்ற விண்வெளி ஏவுகணை உருவாக்கிய நாடு ரஷ்யா. சமீபத்தில் 2024 ஜான் எல் ஜாக் ஸ்விகர்ட் ஜூனியர் விருதை பெற்ற விண்வெளி ஆய்வு திட்டம் சந்திரயான் 3 திட்டம். இன்னொன்று, இந்த கடைசி கொஸ்டின் ஃபோட்டோ ஒழுங்காக எடுக்கலை, அது நான் ஆன்சர் மட்டும் பார்த்து சொல்லணும். அண்மையில் களிமண் களத்தில் நடந்த மாஸ்டர்ஸ் 1000 போட்டியில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் சுமித் நாகல்.